இதற்காக எப்படி, இந்த தொழுகைக்காக எப்படி அழைப்பு கொடுப்பது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஹதீஸ் சஹீஹ் புகாரில 1045வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல சூரிய கிரகணம் ஏற்பட்ட போது ஸலாத்துல் ஜாமிஆ ஸலாத்துல் ஜாமிஆ என்று தொழுகைக்கு தயாராகுங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டதாக ஹதீஸிலே என்ன செய்கின்றோம் பார்க்கிறோம். இந்த சூரிய சந்திரன கிரகண தொழுகைகள் அது எங்கே தொழ வைப்பது? பொதுவாக மலை தொழுகை, அதை போன்று பெருநாள் தொழுகை எல்லாம் நாம் திடலிலே தொழுவோம். ஆனால் சூரிய சந்திரன கிரகண தொழுகையை பொறுத்த மட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே தொழுதிருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 1645வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. உடனே அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பள்ளிவாசலுக்கு விரைந்து சென்று தக்பீர் கூறி அவர்கள் தொழுகையில் ஈடுபடுவார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். இந்த தொழுகைக்கு பெண்கள் பங்கு பெறலாமா என்று சொன்னால் பெண்களும் கட்டாயமாக பங்கு பெறலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் அவர்களுடைய வீடுகளிலே தொழுவது சிறந்தது என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க. 5 நேர தொழுகையில் பெண்கள் தங்களுடைய வீடுகளிலே தொழுவது சிறந்தது. அதே நேரத்தில் ஒரு பெண் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்று அனுமதி கேட்டால் லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை விட்டும் பெண்களை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்திய அந்த முறையை பற்றி ஹதீஸிலே வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்திலே இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் நின்று முதலாவது ரக்காஅத்தில தக்பீரத்துல் இஹ்ராமுக்கு பிறகு தனா ஓதியதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியதற்கு பிறகு இமாம் அவர்கள் நீண்ட சூராவை ஓதி நீண்ட நேரம் என்ன செய்வார்கள் தொலை வைப்பார்கள். தும்ம ரக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் தொலை வைத்திருக்கின்றார்கள். தும்ம ரக்கா, பிறகு நீண்ட நேரம் ருக்கு செய்வார்கள். அந்த ருக்கு மற்ற தொழுகையில் உள்ள ருக்குகளை போன்று இருக்காது. நீண்ட நேரம் அவர்கள் என்ன செய்வார்கள் ருக்கு செய்வார்கள். தும்ம காம ஃபஅதாலல் கியாம் வஹுவ தூனல் கியாமுல் அவ்வல், அதற்கு பிறகு ருக்குவில் இருந்து சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று இமாம் அவர்கள் எழுவார்கள். எழுந்து மீண்டும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி மீண்டும் அவர்கள் கிராஅத்தை தொடங்குவார்கள். பொதுவாக நாம் என்ன செய்வோம், சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் அதற்கு பிறகு சுஜூதிலே சென்று விடுவோம். ஆனால் கிரகண தொழுகையை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு ரக்காஅத்திலும் 2 ருக்குகள் 2 சுஜூதுகள், 2 ருக்குகள் 2 சுஜூதுகள், அதே போன்று 2 முறை கிராஅத் அதிலே என்ன செய்யணும் ஓத வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவில் இருந்து எழுந்து மீண்டும் நீண்ட நேரம் ஓதுவார்கள். அது முந்தைய ஓதுதலை போன்று இருக்காது, சற்று குறைவாக இருக்கும். அதற்கு பிறகு மீண்டும் ருக்கு செய்வார்கள். அந்த ருக்கு முதலாவது ருக்குவை போன்று ரொம்ப நீண்ட நேரம் இருக்காது, அதை விட சற்று குறைவாக இருக்கும். அதற்கு பிறகு சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி சுஜூதுக்கு செல்வார்கள். ஃபஅதால சுஜூத், சுஜூதிலே நீண்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருப்பார்கள். பிறகு இப்படித்தான் இரண்டாவது ரக்காஅத்திலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் செய்வார்கள். அதாவது இரண்டாவது ரக்காஅத்திலேயும் 2 முறை கிராஅத் ஓதுவது, அதாவது இரண்டாவது ரக்காஅத்தில் எழுந்தவுடன் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு நீண்ட நேரம் கிராஅத் ஓதுவது, அதற்கு பிறகு நீண்ட நேரம் ருக்கு செய்வது, அதற்கு பிறகு சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்வது, மீண்டும் கிராஅத் ஓதுவது, மீண்டும் ருக்கு செய்வது. இப்படி அந்த சூரிய சந்திர கிரகண தொழுகைகளில் 4 ருக்குகள் 4 சுஜூதுகள், அதே போன்று ஒவ்வொரு ரக்காஅத்திலும் 2 முறை கிராஅத் ஓதக்கூடிய ஒரு சூழல். இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கின்றார்கள் என்று ஹதீஸிலே வருகின்றது. இப்படி தொழுகை முடித்த உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு பிரசங்கம் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். ஃபஹத்தபன் நாஸ் ஃபஹமிதல்லாஹ் வ அஸ்னா அலைஹி, அல்லாஹ்வை புகழ்ந்து மக்களுக்கு உபதேசம் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். அப்போதும் சொல்கின்றார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ் லா யக்ஸிஃபானி லிமௌத்தி அஹதின் வலா லிஹயாத்திஹி, யாருடைய மரணத்திற்காகவோ யாருடைய பிறப்பிற்காகவோ சூரியனும் சந்திரனும் கிரகணம் பிடித்துக் கொள்வதில்லை, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, ஃபஇதா ரஅய்தும் ذلك, இதை நீங்கள் பார்த்தால் அதுல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், வகப்பிரு, அவனை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள், வஸல்லு, நீங்கள் தொழுங்கள், வதஸத்தகு, அடுத்து ஒரு அமல சொல்றாங்க. எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டுமோ, துஆ செய்ய வேண்டுமோ, இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேட வேண்டுமோ, தொழ வேண்டுமோ, அதை போன்று வதஸத்தகு, நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க.